எதுக்குடா ஒரு பனை மரத்துல இத்தனை பேர் உங்க மாதிரி மேலே ஏறி கிடைக்கீங்கன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்க பனை விவசாயம் கத்துக்கிட போறோம். அதுக்கு தான் டீம் பசங்க எல்லாருமே பனை மரத்துக்கு மேலே ஏறி கிடக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டீம் பசங்க எல்லாருமே பனை விவசாயம் பண்ண போறோம், அதுக்காண்டி பனையில இருக்க தேவையில்லாத மட்டையெல்லாம் கழிச்சு விட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது என்னடா பனை விவசாயம் கேட்டீங்கன்னா, பனை மரத்துல இருந்து பதநீர் எடுக்கிறது தான் பனை விவசாயம். பனை மரம் ஏற தெரிஞ்சு எல்லாரும் எல்லாம் பதநீர் எடுக்க முடியாது. ஏன்னா எங்க டீம்ல இருக்க எல்லாருக்குமே பனை மரம் ஏற தெரியும். ஆனா ரெண்டு பசங்களுக்கு மட்டும்தான் பதநீர் எடுக்க தெரியும். பனை மரத்துல இருந்து பதநீர் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப பொறுமை வேணும். பனை மரங்கள் அழிவுல இருந்து தடுக்கப்படணும்னா பனை விவசாயம் நடக்கணும். அதனால டீம் பசங்க எல்லாரும் பதநீர் எடுக்க கத்துக்கிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நாளா ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஊரை சுத்தி எல்லாம் எக்கச்சக்கமான பேர் பனைமரம் ஏறி பதநீர் எடுப்பாங்க. இப்பெல்லாம் யாருமே எடுக்கிறது இல்ல. அடுத்த தலைமுறைக்கு பனைமரம்னா என்னன்னு தெரியும்னா நாம தான் அதை பாதுகாக்கணும். அதனால பனைமரத்துல இருந்து பதநீர் எடுக்க கத்துக்கிட்டு நாங்களும் பதநீர் எடுக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம பனைமரம் என்பது நம்ம பூமியின் இரும்பு தூண்கள், நம்ம பூமியின் பொக்கிஷம். ஒவ்வொரு பனைமரமும் 10 உயிருக்கு சமம். அப்ப அதை நாம தானே பத்திரமா பாதுகாக்கணும்.